குக் வித் கோமாளி சீசன் 7ல டபுள் ட்ரபிள் இந்த கப்புள்ஸை வச்சு புதுசா கான்செப்டை எடுத்துட்டு வரோன்ற வகையில இந்த வாரம் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்க இருந்து இந்த கான்செப்டை எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரீசெண்டாக தான் தேர்தல் முடிவுகள்லாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட மே 4ஆம் தேதி அந்த சம்பவங்கள்லாம் ஆரம்பிச்சு ஒரு நிறைய விஷயங்கள் நடந்தது. மே 10 வரையுமே தேர்தலுக்கு பிந்தைய கூட்டமைப்பு, அதுக்கப்புறம் ஆதரவு தராங்களா தரலையா, பெரும்பான்மையை நிரூபிக்கிறாங்களா நிரூபிக்கலையா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் பரபரப்பா போயிட்டு இருந்ததுல, அந்த பரபரப்புல நடந்த ஷூட்டிங் தான் இது போல இருக்கு. அதை வச்சு நம்ம ஒரு சம்பவம் பண்ணுவோன்ற மாதிரி இங்க வெளியே நடக்கிற தேர்தலை அப்படியே குக் வித் கோமாளியில எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட எபிசோட் தான் இன்னைக்கு. அப்படி இந்த எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க எல்லாருமே 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னைக்கு 2 கட்சிகளாக பிரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா 4 ஜட்ஜு இருக்காங்க. அதுல 2 கட்சி எப்படின்னா கோழி கட்சி, இன்னொரு பக்கம் ஆடு கட்சி. கோழி கட்சியோட ஜட்ஜி யாருன்னா ரோஜான் மதம்பட்டி. அவங்க ஒரு ஃபிளாக் எடுத்துட்டு கோழி கட்சியா வராங்க. வந்த உடனே வீர வசனங்கள்லாம் ஒரு பக்கம் பேசுறாரு. ஏன்னா தேர்தல் பிரச்சாரம்னா வசனங்கள் பேசணும் இல்லையா, அதில் பேசுறாரு. சிக்கன் சமைச்சு நம்ம ஆட்சி அமைக்கிறோம். ஆட்சி அமைச்சு நம்ம என்ன பண்றோம்னா ராமரோட இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்றோம். தங்கதுரையோட பழைய தோக்கெல்லாம் காலி பண்றோம். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். இதனால நீங்க ஃபேஸ் பண்ற விளைவுகள்லாம் நாங்கள் தவிர்ப்போன்ற மாதிரி ஒரு லென்த்தா டைலாக்லாம் பேசினாரு. இதுல குறிப்பா டாமு அப்பா மாதிரி சோப்பு டப்பாலாம் வச்சு ஏமாத்த மாட்டோம், இதெல்லாம் பண்ண மாட்டோன்ற மாதிரி டைரக்டா ஒரு அட்டாக் போடுறாரு. இது முடிஞ்ச உடனே ஆடு கட்சியில இருந்து 2 பேர் வராங்க, கௌஷிக் அண்ட் தாமு. வந்த உடனே திரும்ப அட்டாக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லையா, நாங்க ஆடு கட்சி இதுல குறிப்பா இவரா மாதிரி மாதம்பட்டி மாதிரி எல்லாம் போலி நகையை போட்டுலாம் ஏமாத்த மாட்டோம், நாங்க உண்மையான நகையெல்லாம் போட்டு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டைலாக் பேசினார். இதுல குறிப்பா கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பா, அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதுதான் நாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் மாத்தி போச்சு. இது போய் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்து செஃப் ஆஃப் த வீக் வாங்கினாங்க இல்லையா ராஜு அண்ட் டிராவிடு. அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க. என்னன்னா இப்போ 2 டீமா ஆல்ரெடி ஜட்ஜஸ் 2 டீமா பிரிஞ்சாச்சு. ரிமைனிங் அங்க இருக்கிற பார்ட்டிசிபேட்ஸ் ஆன கப்பிள்ஸ் பிரியணும். இதுல 7 கப்பிள் இருக்காங்க. அப்போ ஒரு டீம்ல 4 பேர், இன்னொரு டீம்ல 3 பேரா தானே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படி ஈக்குவலா பிரிக்கலாம்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ராஜு டிராவிட் போன வாரம் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினதால நீங்க இப்போதைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க. இப்போ 3 டீமா பிரிச்சிருவோன்ற மாதிரி அங்க வைக்கிறாங்க. கோழி அண்ட் ஆடு வைக்கிறாங்க. ஸோ மட்டன் அண்ட் சிக்கனை அங்க மறைச்சு வைக்கிறாங்க பவுல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கோழி டீம்ல பாக்கியா அண்ட் வினோத், சம்யுக்தா அண்ட் அனிருத்தா, சித்து அண்ட் ஸ்ரேயா, இந்த 3 பேருமே கோழி டீமுக்கு வந்தாச்சு. ஆடு டீம்ல சாந்தா அண்ட் மகேந்திரன், மஞ்சுநாதன் ராஜேஸ்வரி, அரவிந்த் அண்ட் சங்கீதா, இந்த 3 பேர் ஆடு டீம் வந்தாச்சு. ஓகே, இப்போ இந்த டீம் பிரிஞ்சாச்சா. இந்த பிரிஞ்ச டீம் என்னன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் விளையாடுவாங்க. அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம்ல இவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. டிராவின் அண்ட் ராஜி. ஆடு ஜெயிச்சா ஆடு டீம், கோழி ஜெயிச்சா கோழி டீம். ஆக்சுவலா அட்வான்டேஜ் ஜெயிக்கிறது இல்லை, இவங்களை வாங்குறது, இவங்களை நம்ம டீம்ல எடுக்கிறது. ஸோ இது மெஜாரிட்டி காட்டணும். ஸோ அந்த மெஜாரிட்டி நம்பர் காட்டணும், யாருக்கிட்ட அதிகமான மெஜாரிட்டி இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது முடிஞ்சுதா. இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து கோமாளி செலெக்ஷன். கோமாளி செலெக்ஷனில் என்ன சொல்றாங்கன்னா காமெடியன் கெட்டப்ல, ஸோ தமிழ் சினிமாவோட காமெடியன் லெஜெண்டரி ரோல்ஸ் பண்ணவங்க வரப்போறாங்க. அதுக்கு நீங்க செட்டப் பண்றதுக்கு ஓட்டு மிஷின் மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. அதுல 3 ஆடு 3 கோழி, 4வது 7வது கொஷின் மார்க், 7 பேர் இருக்கு. அந்த கொஷின் மார்க்கை போயிட்டு தொட்டுட்டு அங்க சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அங்க சுவிட்சை பிரஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கோமாளியாண்ட ஒரு இது வெடிக்கும், பாம் பிளாஸ்ட் ஆகும். அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிற கோமாளி கரெக்டாக பேர் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ராஜு அண்ட் டிராவிட், ஏன்னா அவங்க எந்த டீம்லையும் இல்லைன்றதால அவங்கள ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்க. அங்க செலக்ட் பண்ணும்போது சுனிதா வராங்க, அதுவும் கைப்புள்ள கெட்டப்பு. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா சுனிதா அந்த கெட்டப்பும் டைலாக் டெலிவரி முயற்சி பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. ஸோ இளைஞி கையை பிடிச்சி தானே இழுப்புவாங்க அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்லாம் இருக்குல்லையா, நல்லா தான் பேசினாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அப்பத்தா கிட்ட போய் லெட்டர் கொடுத்துறியான்ற மாதிரி அரவிந்தை வச்சு செஞ்ச விதம் இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. 2வது சாந்தா அண்ட் மகேந்திரன் போறாங்க. பேர் பண்ணும்போது தங்கதுரை இந்த டாக்டர்ல அந்த லேடி கெட்ட போட்டு ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் கரெக்டா அந்த ரோல் பேர் ஞாபகம் வரல. அதெல்லாம் நீ எல்லாம் வியாபாரம் ஆகணுன்ற மாதிரி அவரும் அந்த குறிப்பா அந்த தங்கதுரைக்கும் அந்த ரோலுக்கும் ஆப்டா செட் ஆச்சு, சூப்பரா ஃபிக்ஸ் ஆச்சு.
அதையுமே அவர் நல்லா டெலிவரி பண்ணியிருந்தார். அடுத்து அனிருத்தான் சம்யுக்தா போறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா டாலி, அதுவும் டாலி என்ன விவேக் கெட்டப் போட்டு வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷனா இருக்கட்டும், அந்த காமெடி, இந்த குறிப்பா அந்த தாடியை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாலி விசஸ் ராஜுக்குள்ள இருக்கிற அந்த மோதல் இதெல்லாம் நடந்தது. குறிப்பா டாலி ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரோலை கொடுத்தாங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணணும், அதுல நம்மளால எவ்வளவு டெலிவரி பண்ண முடியும்ன்றதுல நிறையவே யோசிக்கிறாங்கன்றது பார்க்க முடியுது. அடுத்து ராஜேஸ்வரி அண்ட் மகேந்திரன் போறாங்க. மஞ்சுநாதன் அவங்க போய் எடுக்கிறது வந்து புகழ் வண்டுமுருகன் கெட்டப்ல, லாயர் கெட்டப்ல வராரு. கடைசியில அவர் வந்து லாயர் கெட்டப்ல வராரா இல்ல இப்போ தற்போதைய சிஎம் வந்து ஒரு கெட்டப் போட்டிருக்காரு இல்லையா, ஸோ விஜய் அவர்கள் அந்த கோட் சூட்டு போட்டு ஒயிட் செட்டு அந்த கெட்டப்ல வந்து விஜய் மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணுறதாக சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, குக்குத்து கோமாளி புகழெனும் நான் அப்படின்ற மாதிரி அந்த பதவி ஏற்படுத்த மூமெண்டா பேசுறதா இருக்கட்டும், 3 கோரிக்கைகள் கையெழுத்து போட்டார்ல, அந்த மாதிரி கோமாளிகளுக்காக நான் கையெழுத்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு சீனை பண்றேன்ற மாதிரி கிரியேட் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய பண்ணிருந்தார். இதுல வேற டிஜே வேற அடிக்கடி பிஜிஎம் போடுறான்ற மாதிரி விஜய்க்கு ஏத்த மாதிரி ராவணமாவண்டா இந்த பாட்டு போடுற மாதிரி அங்கேயும் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. அடுத்து ஸ்ரேயா அண்ட் சித்து, அன்சர், குறிப்பா அன்சர் இது வரைக்கும் யாரு கூடயும் பேராத ஒரு பேர் கூட பேராயிருக்கிறாரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சிறுத்த படத்துல வருவார் இல்லையா மனோபாலா, பாவா பாவான்ற அந்த டைலாக் எடுத்ததா இருக்கட்டும். பட் இதுல கேஜிஎஃப் டைலாக் தான் அவர் பேசினாரு. பட் அந்த பாவா ரோலு மனோபாலா மாதிரி அவர் நடக்கிற விதம் இந்த இதெல்லாம் பக்காவா மேட்ச் ஆச்சு. அடுத்து சங்கீதா அண்ட் அரவிந்த் போறாங்க. விக்கி சிவா வரவே கூடாதுன்னு நினைச்சா விக்கி சிவா தான் வராரு, விடிவி கணேஷ் மாதிரி. அதுல வந்து சங்கீதா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. இவனா ஐயோ வேணா விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வினோத் அண்ட் பாக்கியா போறாங்க. ராமர் நாய்சேகர் கெட்டப்ல, அது ஒரு நல்லா இருந்தது. நாய்சேகர் கெட்டப்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்து அதுக்கப்புறம் பேசின விதங்கள்லாம் சூப்பர். இது நடந்து முடிஞ்சவொடனே டீம் ஸ்பிளிட் ஆயாச்சு, கோமாளி செலக்ட் ஆயாச்சு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க். என்னடா அட்வான்டேஜ் டாஸ்க்னு போய் பார்க்கும்போது வாட்டர் மெலான், தர்பூசணி பழமா, ஆமா தர்பூசணி பழத்தை ஜூஸ் போடணும். இதுல எந்த டீம் அதிகமா ஜூஸ் போட்டிருக்கோ அந்த டீம் தான் அட்வான்டேஜோட வின்னர் அப்படின்றது தான். என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சைக்கிள் செட்டப்ல மிக்ஸி வைப்பாங்களே, காலகாலமா குக் வித் கோமாளில நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் குக்கெல்லாம் மேல போயிடுவாங்க, அசிஸ்டன்ட் குக்கை வச்சுக்கிட்டோம் கோமாளியை வச்சு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கோமாளி, அடுத்த 10 நிமிஷம் அசிஸ்டன்ட் குக்கு. இதுல யார் அதிகமா ஜூஸ் பொழிஞ்சிருக்காங்கன்றது தான் டாஸ்க். ஓகே, இதுல என்ன பண்ணிட்டாங்க, இனிஷியல் ஃபர்ஸ்ட் கோமாளிகள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கோழி டீமை விட ஆடு டீம் பயங்கர லீடிங்ல இருந்தாங்க. ஓகேவா, டப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து அசிஸ்டன்ட் குக்கு பண்ணும்போது இங்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்ல மாட்டியாச்சு. யாருன்னா சங்கீதா, ராஜேஸ்வரி, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன். ஓகே, இவங்க ஆடு சைடு. இதே இந்த சைடு பாத்தீங்கன்னா அனிருத்தா, வினோத் மற்றும் ஸ்ரேயா வந்து கோழி டீம் இருக்காங்க. அதுல இந்த சங்கீதாவோட அந்த பெடல் மெரிக்கிறது, ஜூஸ் போடுற அந்த இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டக் ஆகி நின்று போச்சு. ராஜேஸ்வரிக்கும் கரெக்டா மெரிக்க முடியாமன்ற மாதிரி நிறைய ட்ரபிள் உங்க பக்கம் இருந்தது. அந்த இடத்துல அனிருத்தாலாம் பிழிறாரு, ஜூஸ் எல்லாம் அப்படியே வேற மாதிரி போட்டு அந்த டீம் அப்படியே லீடு எடுத்துட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா யார் அதிகம் அப்படின்னு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 3.7 லிட்டர் ஆடு டீம், 4.2 லிட்டர் கோழி டீம். ஸோ இன்னைக்கு கோழி டீம் அட்வான்டேஜை ஜெயிச்சு அவங்க அணிக்கு ஒரு மெஜாரிட்டியா நிரூபிச்சிருக்கிறாங்க. மெஜாரிட்டியா 3 பேரை சேர்த்திருக்கிறாங்க. ராஜி, டிராவிட் மற்றும் அவங்களோட கோமாளி யாரு, இவங்க சுனிதா, இவங்க 3 பேரை சேர்த்திருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு அந்த கோழி டிஷ் பண்றவங்க ஜெயிக்க போறாங்களா, ஆடு டிஷ் பண்றவங்க ஜெயிக்க போறாங்களான்றது பார்க்கணும். அட்வான்டேஜ் வின் பண்றது முக்கியம் இல்ல, மெயின் குக்கிங் வின் பண்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நாளைக்கு டைலாக் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி யாரு ஜெயிக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.